இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வாரத்தில் ராசி பலனை பார்க்க போகிறோம். 3/8/2025 10/8/2025 வரை என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்த்துடலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள், கன்னி ராசி என்பர்கள், துலாம் ராசி அன்பர்கள் மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன நடக்குன்றதை பார்த்துருவோம். முதல்ல சிம்ம ராசி அன்பர்களை எடுத்துக்கிடுவோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். சூரியனை வழிபட சங்கடங்கள் விலகும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பீங்க, அல்லது பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருப்பீங்கல்ல, அல்லது உத்திரம் 1வது பாதத்தில் இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சூரியனை வழிபட சங்கடம் விலகும். உங்கள் செயல்களில் தடுமாற்றம், கவனக்குறைவு ஏற்படும். சங்கடங்கள் தோண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறனால வரவு அதிகமாகுது, தொழில் முன்னேற்றம் அடையுது. பூரம் லாபஸ்தான சுக்கிறனால மனதில் நிம்மதி உண்டாகுது, உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறனால வரவு கூடுது. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், குடும்பத்தினரை அனுசரித்து போகணும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே கேது விரயஸ்தானத்தில் இருக்குது. சூரியன் தனஸ்தானத்தில் செவ்வாய் என சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பம் தொழில் நெருக்கடி ஏற்படுது. உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுது. செல்வாக்கு அந்தஸ்தும் உயருது. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ராசிப்படி குரு பார்த்திங்கன்னா 11வது வீட்டில் இருக்கிறனால உங்கள் ராசிக்காரவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு பனி போல விலகும். அது தவிர நேர்மறையான நேரத்தை பயன்படுத்தி உங்கள் அன்புக்குரியவர்கிட்ட ஒத்துழைப்பை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கலாம். பணம் கடன் கொடுக்க வேணாம், வாங்கவும் வேணாம். இந்த நேரம் உங்களுக்கு பண ஆதாயம் வருது. ரொம்ப கவலைப்படுறீங்க. இந்த சூழ்நிலையில் கடுமையாக உழைக்க வேண்டி வருது. ஏதேனும் காரணத்தினால எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கலன்னா உங்கள் மீது ஏமாற்றம் அடைவீங்க. இந்த வாரம் உங்கள் இலக்குகளை அடைய ஒவ்வொரு மாணவரும் சரியான திட்டமிட்ட முறையில் முன்னேறி உங்கள் இலக்குகளை அடைய தேவையான அனைத்தையும் பட்டியலிடணும். இதை செஞ்சீங்கன்னாலே போதும். உங்கள் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்குவதை தவிர்த்திடலாம். பரிகாரம் ஆதித்ய ஹிருதயத்தை தவறாமல் வைக்கணும். அடுத்து கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதம், இவங்க தான் கன்னி ராசிக்காரவங்க. கன்னி ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரத்தில் ஆதி திருவங்கனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வளம் வரும். உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எடுத்ததெல்லாம் வெற்றி தான். ஏன்னா எதிர்பார்த்த பணவரவு வருது. சூரியனால் அந்த மாதிரி சூரியன் உங்கள் பக்கம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும். ராசிநாதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் முயற்சி வெற்றியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உண்டாகுது. சத்ரு ஜெயஸ்தான ராகுவால் திறமை அதிகரிக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு அடைய முடியும். செல்வாக்கு உயருது. சித்திரை 1, 2 ராசிக்குள்ள செவ்வாய் விரயஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறனால நிதானமாக செயல்படுவீங்க. நெருக்கடி ஏற்படாது. நீங்கள் செய்கிற செலவு பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். பார்த்து செய்வீங்க. சூரியனின் தயவுனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றம் ஏற்படுது. தொழிலில் அதனால் லாபம் உண்டாகுது. ஃப்ரெண்ட்ஸ், கேது 12வது வீட்டில் இருக்கிறனால யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம். அப்போ தான் பல வகையான ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். முக்கியமான நபர்களுடன் உங்கள் அறிமுகத்தை அதிகரிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வாரம் மற்றவங்களை பாதிக்கும். உங்கள் திறன் உங்களுக்கு பல நேர்மறையான விஷயங்களை தரும். உங்கள் சந்திரன் ராசியின்படி சனி 7வது வீட்டில் இருக்கிறனால உங்களுடைய வெற்றிக்கு தடையாக இருந்த பணியிடத்தில் உள்ள அனைவரும் உங்கள் கண்களுக்கு முன்னாடி சரிஞ்சு போவாங்க.
மன உறுதியை அதிகரிப்பதோடு உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒவ்வொரு பணியையும் முன்னை விட அதிக வேகத்தில் முடிக்க நீங்கள் உழைக்க வேண்டி வரும். இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது வேறு எந்த பாடம் குறித்தும் சந்தேகங்கள் இருந்தால் அதை முற்றிலும் நீக்கிக்கிறணும். குறிப்பாக சொல்லப்போனால் மின்னணுவியல், மேலும் பார்த்திங்கன்னா மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில், சட்டம், சமூக சேவை, நிறுவன செயலாளர், இவங்கெல்லாம் கடின உழைப்பை போட்டால் தான் வெற்றி பெறலாம். சீரற்ற விஷயங்களை பற்றி பேசி அல்லது வீட்டு பிரச்சனைகளை பற்றி யோசித்து நேரத்தை வீணாக்க வேணாம். பரிகாரம் ஓம் நமோ நாராயணான்னு 41 முறை தவறாமல் சொல்லணும். அடுத்து துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை 3-4 பாதம், மேலும் சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 இவங்கெல்லாம் துலாம் ராசியை சேர்ந்தவங்க. துலாம் ராசி விஷ்ணு துர்க்கையை வழிபடணும். சித்திரை 3-4 பாதத்தில் இருந்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. அலைச்சல் அதிகமாகுது ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பாராத செலவெல்லாம் வருது. புதிய முயற்சி இழுபறியாகுது. லாப கேதுவால் நெருக்கடி விலகுது. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுது. அது தவிர ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீங்க. வரவேண்டிய பணம் வரும். சுவாதி ராகுவிற்கு ஒரு பார்வை கிடைக்குது. உங்கள் நிலை உயருது. எடுக்கும் முயற்சி வெற்றியாகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகுது. 10ஆம் இட சூரியன் தொழிலில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குது. வேலை தேடினீங்கன்னா எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். விசாகம் 1, 2, 3 பாக்கிய குரு இருக்குது. அதனால் பாக்கிய குருவின் பார்வை இருப்பதனால உங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றம் தான். பணவரவு கூடுது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது. குடும்ப நெருக்கடி நீங்குது. திருமண வயது இருந்துச்சுன்னா வரன் அமையுது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி என்பவர்களுக்கு திடீரென்று பல வகையிலிருந்து இந்த வாரத்தில் பணம் கிடைக்கும். உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் மனநிலை நேர்மறையாக இருக்கும். வீட்டுக்கு போகையில் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஒரு பரிசை எடுத்து போவீங்க. இந்த வாரம் முழுவதும் பல வீட்டு பிரச்சனைகள் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்துறதும் இவை உங்கள் சரியாக வேலை செய்யும் திறனையும் கெடுத்துரும். இவங்க குடும்ப வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசாங்க வேலைகளுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் இலக்குகளை நோக்கி மட்டுமே உங்களை ஊக்கப்படுத்திக்கிறணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுடைய இலக்கை அடைய உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை உயர்ந்ததாக கருதி அவர்களின் உதவியை நீங்கள் மறுப்பீங்க. இதன் விளைவாக தோல்வி தான். பரிகாரம் பார்த்திங்கன்னா சுக்கிரே நமகன்ற 24 முறை தொடர்ந்து உச்சரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் உங்களுடையது. குரு பார்வை விசாக நட்சத்திரக்காரவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். சங்கடம் தீரும். வீண் செலவு குறையும். குரு பார்வை 12, 2, 4ஆம் இடத்துல இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகுது. அனுச நட்சத்திரக்காரவங்களுக்கு ராகு இருக்கனால உடல்நிலை சங்கடம் ஏற்படுது. அலைச்சல் ஏற்படுது. குரு பார்வையால் நிம்மதி உண்டாகுது. எந்த ஒரு சங்கடமும் உங்களை நெருங்காமல் போகுது. குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். செவ்வாயால் வருமானம் உயருது. கேட்ட நட்சத்திரக்காரவங்கனால புத பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். நினச்ச வேலை கண்டிப்பாக நடக்கும். ராகு பகவான் 4ஆவது வீட்டில் இருக்கிறனால உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கிறணும். உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கும். இந்த வேலையை நீங்கள் மன அழுத்தமாக நினைப்பீங்க. உங்கள் ராசியின்படி குரு 8ஆவது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் இந்த ராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் கிரகங்களின் நிலை மற்றும் திசை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். சொத்து அல்லது நிலம் தொடர்பான எந்த ஒரு நீதிமன்ற வழக்கிலும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி மட்டுமே பெறுவீங்க. இதற்காக நீங்கள் பெரியவராக பார்க்கையில்
உதவி கேட்கணும். சமூகத்தில் உங்கள் வசீகரம் மற்றும் ஆளுமை மூலம் சில புதிய நண்பர்கள் உருவாக்குறதுல நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் முன்னாடி உங்கள் மூத்தவர்களால் நீங்கள் திட்டமிட்டபடி முடிக்க முடியாதபடி பணிகளை நீங்கள் முடிக்க தவறுவீங்க. உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிப்பது அது மட்டுமல்ல, இந்த பணிகள் உங்கள்கிட்டருந்து பறிக்கப்பட்டு வேறு சில சக ஊழியர்களிடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. படித்து முடித்த மாணவர்கள் இன்டர்ன்ஷிப்புக்காண்டி ஏதும் விண்ணப்பம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்லதாக இருக்கும். உங்கள் அனைத்து ஆவணங்களையும் முன்கூட்டியே சேகரித்து விண்ணப்பிங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பௌமே நமகன்னு 27 முறை சொல்லி சந்திரனை வழிபடணும். இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள், கன்னி ராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள் மற்றும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் பார்த்தோம். 4/8/2025 10/8/2025 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.